பாருங்கள், ஏற்கனவே போட்ட வீடியோவில் வந்து கிடரங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு காட்டியிருக்கேன் பாருங்கள். வாளியில் வச்சு இது போட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துச்சு பாருங்கள். இது கொஞ்சம் சதம் தான் இருக்கும். இப்படி இருந்தால் உடனே ஊறுகாயை தாளித்து அப்படியே போடலாம். நம்ம உடனே வச்சு உடனே போடணும்னு வச்சிங்களேன், அது வெளியில் வைக்க முடியாது. வெளியில் வச்சா பூரணம் போச்சிடும். இது வந்து இது இப்படி தாளித்து நம்ம வெளியிலே வச்சிடலாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இதே மாதிரியே மாங்காய் ஊறுகாய் பண்ணுறேன் பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா ட்ரையான மாரி இருக்குது. ஆனால் புக்கலாம், அதாவது பிச்சுற மாதிரி இருக்குது பாருங்கள். தொட்டு சாப்பிட்ற மாரி இருக்குது பாருங்கள். அதோட இன்னொன்று எலுமிச்சம்பழம் ஊறுகாய் போட்டு பாருங்கள். இது எப்படி சதன்னு இருக்கு பாருங்கள். இதை அப்படியே உடம்பு சரியில்லைன்னா, ஜுரம் அடிச்சுன்னா இதை போட்டு தண்ணி ஊற்றி கஞ்சி வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்தமாரி போட்டு இது ஊறுகாய் தாளித்து பாருங்கள். ஊறுகாய் தாளிக்கிறது இது நல்லாயிருக்கும். உடனே வச்சு உடனே போட்டு ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ நாளாலும் வீணாக போகாது. நம்ம என்ன பொடி போடுறோமோ போட்டுட்டு காஞ்ச மிளகா, கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு இடிச்சிட்டு பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு அது அளவு எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி மிளகாலாம் போட்டுக்கணும். இது வந்து வச்சு வைக்கலாம். நல்லா ட்ரையாக வரத்தட்டு வச்சிக்கலாம். மழை வச்சுட்டு அது புளிக்குழம்பா வச்சு வைக்கலாம். சூப்பராக இருக்கும். ஊறுகாயும் தாளிக்கலாம். சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டு கிடரங்காய் ஊறுகாய் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து வைக்கணும். அப்படி வச்சா தான் இந்த மாதிரி மெத்தடில் வரும். இதுமாரி தாளித்தோன்னா வீணாகவே போகாது, அப்படியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே போட்ட வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.